இது வந்து புகார் அவங்க தெரிவிக்கலை. நீங்கள் வந்து தனுஷ் மேலே புகார்னா நீங்கள் சொல்கிறது கரெக்டு. அவங்க புகார் தெரிவிக்கலை. இது அந்த நடிகருக்கும் தனுஷுக்கும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் உள்ள ஒரு பிரச்சனை. இதில் நீங்கள் நடிகர் சங்கம் நீங்கள் அவசரப்பட்டு நீங்கள் உள்ளே நுழையிறீங்கல்ல, அதுதான் தப்பு. குறிப்பிட்டு தனுஷுக்கு நடவடிக்கை வேறு, மற்ற விஷயங்கள் இருக்குல்ல சார். நீங்கள் சொல்கிறீங்க சார் தயாரிப்பாளர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுங்களா? இந்த தயாரிப்பாளருடைய இயக்குநர்கள் பாடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நயன்தாரா அவங்க 2 பிள்ளைகளை வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. சின்ன விஷயம் சொல்கிறேன், இது எங்கேயாவது நடக்குமான்னு பாருங்கள். இப்போது புதுமுக நடிகைகள் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு வாங்கினா கூட அதுக்கும் பணம் கொடுக்கணும். ஆடியோ லான்ச்சுக்கு வரதுக்கு பணம் தரணும். அவங்க நடித்த படம். நான் கேட்குறேன், இதே கருணாஸ் கேட்குறேன். கருணாசன் ஒரு காமெடி நடிகர் தானே. ஓண்டாமணி இறந்த போது என்ன பண்ணாங்க? இப்போ இந்த வெங்கல் ராவ்னு ஒரு நடிகர் வந்து கதறாரு. இந்த கருணாஸ் என்ன பண்ணார்? நீங்கள் அந்த சங்கத்துக்கு நீங்கள் பெரிய ஒரு நிர்வாகியாக கூட ஆகிட்டு போங்க. நீங்கள் நிர்வாகியாகி என்ன கிழிச்சிங்கன்றது தான் இங்கே கேள்வி. ஒரு போண்டாமணிக்கு உங்களால் உதவ முடியல. இன்னும் பல நடிகர்கள் தனுஷுக்கு தயாரிப்பாளருக்கு ஒரு பிரச்சனை. கார்த்தி வந்து பேசுறாரு, கருணாஸ் வந்து பேசுறாரு. வெங்கல் ராவ்னு ஒரு நடிகை வந்து கதறினான்ல, எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒருத்த கூட வரவே இல்லையா? நான் கேட்குறேன், இப்போ கார்த்தி வந்து பேசுறாருல, பருத்திவரம் பிரச்சனையில் இன்னும் பருத்திவரம் படம் நடிச்சவங்க பல பேருக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட் ஆகல சம்பளம். இவர் என்ன கிழிச்சிட்டாரு? வணக்கம் சார். வணக்கம் சார். சார், தயாரிப்பாளர் சங்கம் வந்து ஒரு பரபரப்பான ஒரு அறிக்கையை வந்து விட்டுருந்தாங்க. என்ன விஷயம்னா, ஒரு அக்டோபர் மாதம் முழுக்க வந்து படம் எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் தனுஷ் நடிக்கக்கூடிய எல்லா படங்களும் அடுத்தடுத்த படங்களுக்கு வந்து முன்னே வந்து தயாரிப்பாளர் சங்கத்துக்கிட்ட வந்து ஒரு ஆலோசனை கேட்கணும். இந்த மாதிரி நான் படம் நடிக்க போகிறேன், நடிக்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஆலோசனை கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நடிகர் சங்கம் வந்து ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு வந்து கேட்டு பண்ணியிருக்கணும்ல, ஏன் எங்களை வந்து கேட்கல? நாங்கள் வந்து அஃபிஷியலாக எல்லாமே பேப்பர் மூலியமாக பேசிகிட்டு இருக்கோம், எங்களுக்கு எந்த அறிக்கையுமே வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களும் ஒரு ஆச்சரியத்தில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது வந்து கரெக்டான விஷயம் நினைக்கிறீங்களா சார்? முதல்ல ஒரு விஷயம், இங்கே பல விஷயங்கள் வந்து தயாரிப்பாளர்கள் பிரச்சனை இருக்குது, சரிங்களா? அவங்க குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இந்த ஒரு 6 அம்சம் சொல்லியிருக்காங்க இல்லையா? அதில் எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக எதுவும் தெரியல நமக்கு. அதாவது கேட்டால் ஒரு குறிப்பிட்ட நபருக்கோ அல்லது குறிப்பிட்ட நடிகருக்கோ ஒரு நடிகர் சங்கத்துக்கு எதிராகவோ அவங்க அறிக்கை விட்ட மாதிரி தெரியல. ஒன்று. ரெண்டாவது நான் என்ன, ஒரு குறிப்பிட்ட நீங்கள் வந்து ஒரு அட்வான்ஸ் வாங்கிட்டு நீங்கள் விஷால் மேலே உள்ள குற்றச்சாட்டு வேறு, தனுஷ் அவர்கள் மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்னென்னு கேட்டால், அட்வான்ஸ் வாங்கிட்டீங்க ஆனால் அவங்க நடித்து கொடுக்கவே இல்லை. அதெல்லாம் அறிக்கையில் வந்து என்ன சொல்லுன்னு கேட்டிங்கன்னா வந்து அது வந்து ஒரு இன்னும் கடுமையான வார்த்தைகள் எதுவும் பயன்படுத்தாமல் கலந்து ஒரு படம் பூஜை போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கலந்து ஆலோசிச்சுட்டு செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. வந்து நீங்கள் ஒரு டிஸ்கஷனுக்கு வாங்க. இப்போ எப்படி கதைக்கு வந்து ஒரு டிஸ்கஷன் போகிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு படம் நடிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே என்ன ஏற்கனவே நீங்கள் ஒப்பந்தம் பண்ணியிருக்கீங்க, அது அட்வான்ஸ் வாங்கியிருக்கீங்க, அதில் நீங்கள் நடிக்காமல் இருக்கீங்கன்னா என்ன காரணத்துக்காக நடிக்காமல் இருக்கீங்க, அதை பற்றி நீங்கள் வந்து பேசுங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து பிரச்சனை ஆன பிறகு தான் நடிகர் சங்கம் சொல்கிறதெல்லாம் சரிங்களா, நீங்கள் எங்களுக்கு அறிக்கை கொடுக்கலன்னு வந்து அறிக்கை கொடுக்கல. இது வந்து புகார் அவங்க தெரிவிக்கலை. நீங்கள் வந்து தனுஷ் மேலே புகார்னா நீங்கள் சொல்கிறது கரெக்டு. அவங்க புகார் தெரிவிக்கலை. தனுஷ் அவர்களுக்கு வந்து கேட்டால் அந்த ரெட் கார்டு ஒன்று சொல்கிறாங்க கேட்டால், நீங்கள் ஏற்கனவே அட்வான்ஸ் வாங்கியிருக்கிறது உண்மை தானே? நீங்கள் அட்வான்ஸ் வாங்கியிருக்கீங்க, நீங்கள் அடுத்த படத்தில் நீங்கள் நடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பூஜை போடுறதுனா நீங்கள் வந்து முன்கூட்டி தெரிவிக்கிறாங்க. இந்த ஷோகாஸ் நோட்டீஸ் சொல்லுவாங்க, ஒரு விளக்கம் கேட்டு கொடுக்குறாங்களா, அந்த மாதிரியான நோட்டீஸ் தான் இது. நீங்கள் ஒரு அட்வான்ஸ் வாங்கிட்டு நடித்து கொடுக்காமல் இருக்கிறீங்க, நடித்து தர போகிறீங்களா அல்லது அட்வான்ஸை ரிட்டர்ன் பண்ண போகிறீங்களா, நீங்கள் கலந்து ஆலோசிக்கிறன்றது தான் அந்த வார்த்தை. இது வந்து ஒரு புகார் மாதிரி எடுத்துக்கிட்டால் தான் நீங்கள் சொல்லலாம். நடிகர் சங்கம் வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து புகார் தெரிவிக்கலை. இது ஒரு நடிகருக்கும் தயாரிப்பாளருக்கும் உள்ள பிரச்சனை. இப்போது நடிகர் வந்து முரண்படுறாரு வச்சுக்கோங்க. இப்போ தனுஷ் வந்து முரண்படுறாரு, இல்லை அவர் கொடுக்குற விளக்கமோ அல்லது அவர் அதை மீறுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தான் வந்து அவர் மீது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோன்றதை தெரிவிக்க முடியும், நடிகர் சங்கத்தை தெரிவிக்க முடியும். நடிகர் சங்கத்தையே கூட நடவடிக்கை எடுக்க சொல்ல முடியும். நல்லா புரிஞ்சுங்க. நடிகர் சங்கத்தையே கூட தயாரிப்பாளர் சங்கம் வந்து குறிப்பிட்ட நடிகர் வந்து அவர் வந்து அவருடைய கான்ட்ராக்ட் வந்து இந்த மாதிரி வந்து இருக்குது, நாங்கள்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டு இப்படி வந்து வரம்பு மீறி செயல்படுறாரு, இல்லை ஷூட்டிங்கே வரமாட்டேங்கிறாரு அப்படி சொல்ல முடியும். இது அந்த நடிகருக்கும் தனுஷுக்கும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் உள்ள ஒரு பிரச்சனை. இதில் நீங்கள் நடிகர் சங்கம் நீங்கள் அவசரப்பட்டு நீங்கள் உள்ளே நுழையிறீங்கல்ல, அதுதான் தப்பு. இது வந்து அந்த நடிகர் வந்து விளக்கம் சொல்லி அந்த விளக்கத்தை அவங்க ஏற்றுக்கிட்டு அவங்களுக்குள்ள ஒரு இணக்கமாக போயிடறாங்கன்னு வச்சுங்களேன். தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் அந்த நடிகருக்கும் உள்ள பிரச்சனையில்
நடிகர் சங்கம் எப்போ வரணும்னு கேட்டிங்கன்னா, அந்த நடிகர் வந்து முற்றிலுமாக அவங்களுடைய புறந்தள்ளிட்டு, இல்லை அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து உங்ககிட்ட புகார் தெரிவித்து, இந்த மாதிரி தயாரிப்பாளர் சங்கம் வந்து எனக்கு இந்த மாதிரியான நான் வந்து என்னை வந்து பாதிக்கிற அளவுக்கு என் மேலே நடவடிக்கை எடுத்துன்னு சொன்னால், அப்போது நீங்கள் சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நடிகர் சங்கம் வந்து கார்த்தி இப்போ நாசர் என்ன ஆனார், விஷால் என்ன ஆனார், அது அவங்களுக்கு அங்கேயே ஒரு ஒருமித்த கருத்து இல்லைன்னு தெரிய வருதுங்களா நான் சொல்கிறது. இப்போ நாசர் தானே பொதுச் செயலாளர், ஆமாம், தலைவர் வந்து விஷால், இவங்க பேசட்டும். அப்போ இவங்க பேசாமல் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கருத்து என்னன்னு கூட தெரியாமல் வீடியோ கான்ஃபரன்ஸ் ஏதோ பேசியிருக்கேன்னு சொல்லுவாங்க. பேசியிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஏன் உங்ககிட்ட ஒருமித்த கருத்து வரல? நீங்கள் நடிகர் சங்கத்தில் வந்து ஒரு நீங்கள் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு நீங்கள் சொல்லுங்கள். போகிற போக்கில் வந்து ஒரு ரோட்டில் போகிற மாதிரி பேசிட்டு போக முடியாதுல்ல. அதுவும் குறிப்பாக கருணாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூவத்தூர் விவகாரத்துக்கு பிறகு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து செல்வாக்கு இல்லாமல் போச்சு. நடிகர் சங்கத்தில் மட்டும் இல்லை, சினிமா சொசைட்டிலேயே அவருக்கு வந்து ஒரு மதிப்பிழந்த ஒரு மனிதராகிட்டார். இது உண்மைதானே இது. அவர் மேலே தனிப்பட்ட முறையில் நல்ல நடிகர், அவர் மேலே நமக்கு ஒரு மரியாதை இருக்குது, அது வேறு. ஆனால் இந்த கூவத்தூர் விவகாரத்துக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா வந்து கருணாஸ்க்கு வந்து அந்த சினிமா சொசைட்டிலையும் சரி மக்கள் மத்தியிலையும் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஒரு அவப்பெயர் ஏற்பட்டது. உண்மை தானே, இதை மறுக்க முடியாதுல்ல. அவரே மறுக்க மாட்டாரே. ஒரு தலைகுனிவை ஏற்படுத்தின ஒரு நடவடிக்கை தானே அது. அப்போ நான் எதுக்காக இதை நான் சொல்லிட்டேன்னா, நீங்கள் வந்து பேசுங்க. ஆனால் ஒரு நடிகர் சங்க தலைவரை கூப்பிட்டுங்க, ஒரு பொதுச்செயலை கூப்பிட்டு ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு அப்போ நீங்கள் சொல்லலாம் உங்கள் கருத்தை. ஆனால் இப்போ நடக்கிற பிரச்சனை தயாரிப்பாளருக்கும் ஒரு நடிகருக்கும் இடையில் நடக்கிற பிரச்சனை. அவர் அட்வான்ஸ் வாங்கிட்டார். எவ்வளோ அட்வான்ஸ் வாங்க சொல்லியிருக்காங்களா? சொல்லலை. எத்தனை படத்துக்கு வாங்கியிருக்காரு சொல்லியிருக்காங்களா? சொல்லலை. அப்போது இது அவங்க கொடுக்குறது ஒரு காசன் தான் சார். இங்கே தயாரிப்பாளர் சங்கம் எங்கேயும் கடுமையாக வந்து வார்த்தை பிரயோகம் அங்கே எதுவும் நடந்த மாதிரி தெரியல. அவங்க என்ன சொல்கிறான்னு கேட்டால் கலந்து ஆலோசிங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு புது படத்துக்கு பொறுத்தவரை கலந்து ஆலோசிங்கன்னு சொல்கிறாங்க. சார் இது ஒரு அதெல்லாம் மற்ற விஷயங்களும் இருக்குது. ஊழியருடைய ஊதிய பிரச்சனை இருக்குது, தயாரிப்பாளருக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனை இருக்குது. இங்கே யாருமே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, இங்கே யாருன்றதை விட எவனுங்கன்னு இங்கே எவனுமே வந்து இந்த படம் பார்க்குற நம்மளை பற்றி யாரும் யோசிக்கிறதே இல்லை. ஒரு தியேட்டருக்குள்ளே நுழைஞ்சால் எவ்வளோ செலவாகுது, டிக்கெட்டை விட்டுருங்க. தியேட்டருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போனால் 100 ரூபா வாங்குறானா இல்லையா? தியேட்டரில் ஒரு தண்ணி பாட்டில் நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. 100 ரூபா தண்ணி பாட்டில். மற்ற பாப்கார்னு கூல்ட்ரிங்க்ஸு அது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தியேட்டரை படம் பார்க்குற டிக்கெட்டு செலவை விட 4 மடங்கு ஆகுது, 3 மடங்கு ஆகுது. இதை பற்றி யாரும் பேசுறது இல்லை. தயாரிப்பாளரும் பேச மாட்டாங்க, நடிகர் சங்கமும் பேச மாட்டாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலையில் தான் வந்து மிளகா அரைக்கிற மாதிரி எடுத்து நம்ம சுரண்டப்படுறோம். சினிமாவை பார்க்குற ரசிகர்கள் வந்து சுரண்டப்படுறாங்களா இல்லையா? டிக்கெட்டு மட்டும் நீங்கள் வந்து டிக்கெட்டை தாண்டி நமக்கு எவ்வளோ செலவாகுது? டிக்கெட்டு 300 ரூபா தான் சார். ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 900 ரூபா செலவாகுது, 3 மடங்கு செலவாகுது. ஆகுதா இல்லையா? தண்ணி பாட்டில் கூட நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து உரிமையில் தானே பண்ணுறீங்க. ஒரு தியேட்டரோட அந்த ஆதிக்கம் அங்கே இருக்குல்ல. அப்போ எதுக்கு மக்கள் போய் எப்படி போய் படம் பார்ப்பாங்க? தமிழ் சினிமா ட்ரை ஆகாமல் என்ன இருக்கும்? நாங்களே இங்கே ட்ரை ஆகிடுறோம்ல தண்ணி இல்லாமல். இதை பற்றி யாரும் பேசுறது தயாராக இல்லை. ஆனால் நம்ம பேசணும். இது போன்ற ஊடகங்களில் உட்காந்து பேசணும். படம் பார்க்குறவங்களுக்கு என்ன பிரச்சனை? தயாரிப்பாளர் உங்கள் பிரச்சனை நீங்கள் பேசுகிறீங்க, நடிகர்கள் அவங்க பிரச்சனை அவங்க பேசுகிறாங்க, ரசிகர்கள் எங்கள் பிரச்சனை நாங்கள் வந்து பேசணும்ல. படம் பார்க்குற ரசிகர்களாக எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? அதை யாரும் கேட்க மாட்டீங்களே. அறிக்கையில் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி தனுஷை வந்து ஆலோசனை கேட்கணும், அது ஒரு சரியான விஷயம் கூட நம்ம எடுத்துக்கலாம் சார். இன்னொன்று சொல்லியிருந்தாங்க, ஒரு மாதத்துக்கு வந்து படப்பிடிப்புகள் எல்லாமே ரத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது வந்து எல்லாத்தையுமே தானே பாதிக்குது. அது கரெக்டான விஷயம் நினைக்கிறீங்களா? சார் குறிப்பிட்டு தனுஷுக்கு நடவடிக்கை வேறு, மற்ற விஷயங்கள் இருக்குல்ல சார். நீங்கள் சொல்கிறீங்க சார் தயாரிப்பாளர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுங்களா? இந்த தயாரிப்பாளருடைய இயக்குநர்கள் பாடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு பக்கம் தயாரிப்பாளர்களும் சமாளிக்க முடியாது, இந்த பக்கம் நடிகர்களும் சமாளிக்க முடியாது. ஏன்னா ஒரு தயாரிப்பாளருக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது தெரியுங்களா? ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நயன்தாரா அவங்க 2 பிள்ளைகளை வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், இது எங்கேயாவது நடக்குமான்னு பாருங்கள். இப்படி ஒரு செய்தி வந்து உலா வருது தான் நான் சொல்கிறேன். இது நான் நேராக போய் ஆய்வு பண்ணிலாம் சொல்ல. ஆனால் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, பரவலாக சினிமா வட்டாரங்களில் பேசப்படுது. நயன்தாரா அவங்க 2 பசங்களை கூப்பிட்டு வராங்க, கூட 2 ஆயாவும் கூப்பிட்டு வந்துடுறாங்க. அந்த ஆயாங்களுக்கும் தேவையான ரூம் வந்து போடுறதுலேருந்து அந்த பிள்ளைகளுக்கு பராமரிக்கிறது வந்து எல்லா செலவினங்களும் யார் தலையில் விழுக்கிறது? தயாரிப்பாளர் தலையில் விழுது. இது என்ன நியாயம் சொல்லுங்கள்? ஏதோ முன்னாடிலாம் வந்து நடிகைக்கு போவீங்க, கூட அம்மாவை கூப்பிட்டு போவீங்க ஒரு சேஃப்டிக்காக, சரிங்களா?
அம்மாவுக்கே வந்து ஒரு சேஃப்டி தேவைப்படும், அது வேறு விஷயம். ஏன்னா சில நடிகைகளுடைய அம்மாக்கள் அப்படி தான் இருக்கிறாங்க, சரிங்களா? யார் வந்து அம்மா யார் மகள்னே தெரியாத அளவுக்குலாம் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு சேஃப்டிக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சேஃப்டிக்காக இருக்கட்டும்னா அவங்களுக்கு வந்து ரூம் போட்டு அவங்களுக்கு தேவையான வந்து உணவுல இருந்து எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய சூழல் இருக்குது. அது வெளிநாட்டில் நடந்தால், வெளி ஊரில் நடந்தாலும் சரி, வெளிநாட்டில் நடந்தாலும், வெளி மாவட்டங்களில், வெளி மாநிலங்களில் நடந்தாலும் இதுதான் நிலைமை. இந்த செலவெல்லாம் யார் ஏற்றுக்கிறாங்க? தயாரிப்பாளர் ஏற்றுக்கணும். அதை தாண்டி நீங்கள் வந்து இப்போது புதுமுக நடிகைகள் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு வாங்கினா கூட அதுக்கும் பணம் கொடுக்கணும். ஆடியோ லான்ச்சுக்கு வரத்துக்கு பணம் தரணும், அவங்க நடித்த படம். அப்படியான பல விஷயங்கள் இருக்குது சார். தயாரிப்பாளர்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் அவங்க ஒரு ஆரம்ப கோரிக்கையை முன்னிறுத்தி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இதுக்கு வந்து இதை பேச்சுவார்த்தையில் முடிக்கணும். நடிகர்கள், நான் மீண்டும் நான் சொல்கிறேன், இங்கே வந்து உச்சாணி கொம்பில் இருக்கிற நடிகர்களுக்கு ஒரு சம்பளம், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் நடிக்கிறாங்க, எவ்வளோ காட்சியில் நடிக்கிறாங்கன்னு இல்லை. நீங்கள் வாங்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல. நீங்கள் வந்து சூப்பர் ஸ்டார்லாம் நீங்கள் சம்பளம் வாங்கி, ஆனால் நீங்கள்லாம் 100 கோடி 200 கோடி இப்படி சம்பளம் வாங்கிட்டு போண்டாமணி மாதிரி ஆட்களை வந்து பார்த்திங்கன்னா வந்து சாதாரண நடிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிகிச்சைக்கு பணம் இல்லாமல் செத்து போகிறத நம்ம பார்க்குறோம். இது எப்படி சரியாக இருக்கும்? இப்போ நடிகர் சங்கம் வந்து நான் கேட்குறேன், தனுஷுக்காக வந்து கடிதம் கொடுத்தா நாங்கள் கிழிச்சிருவோன்னு சொல்கிறாருல்ல கார்த்தி. போண்டாமணி செத்த போது அவர் என்ன பண்ணார்? நான் கேட்குறேன் பேசும். தனுஷோட பிரச்சனைக்கு வந்து தனுஷ் வந்து அவர் மேலே புகார் கொடுத்தா நாங்கள் நடவடிக்கை எடுத்திருப்போம், அதை என்ன செஞ்சுருப்போம், அதுக்கு ரெமெடி என்ன பண்ணியிருப்போம், அது பண்ணியிருப்போம், அது சொல்கிறார் இல்லையா கார்த்தி, சொல்கிறார்ல. கருணாசும் கூட சொல்கிறார்ல. நான் கேட்குறேன், இதே கருணாஸ் கேட்குறேன். கருணாசும் ஒரு காமெடி நடிகர் தானே. போண்டாமணி இறந்தபோது என்ன பண்ணாங்க? இப்போ இந்த வெங்கல் ராவ்னு ஒரு நடிகர் வந்து கதறாரு. இந்த கருணாஸ் என்ன பண்ணார்? நான் கேட்குறது, நீங்களும் காமெடி லொடுக்கு பண்ணி ஆரம்பித்தவர் தான் நீங்களும். நான் கேட்குறேன், எல்லோரும் நீங்களும் ஒரு நடிகர் தானே சார். நீங்கள் அந்த சங்கத்துக்கு நீங்கள் பெரிய ஒரு நிர்வாகியாக கூட ஆகிட்டு போங்க. நீங்கள் நிர்வாகியாகி என்ன கிழிச்சிங்கன்றது தான் இங்கே கேள்வி. நடிகர் சங்கத்துக்கு நிர்வாகியாகி என்ன கிழிச்சாங்க? ஒரு போண்டாமணிக்கு உங்களால் உதவ முடியல. இன்னும் பல நடிகர்கள் காமெடி நடிகராக இருக்கட்டும், அது வந்து வடிவேல் தான் வந்து காப்பாற்றணும் கிடையாது சார். வடிவேல் நான் ஆண்டவனா? வடிவேல் கடவுளா? அவன் வராமல் போகிறான். நடிகர் சங்கம் என்ன பண்ணுச்சு? வடிவேல் நடிகர் சங்க தலைவர் கிடையாது, விஷால், நாசர். அப்போ நீங்கள் விட்டுட்டீங்கல்லப்பா. அவங்க ஏழையும் பழையங்களா தான் இன்னும் இருக்கிறாங்க. அவங்களும் ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்களே சார், நலிந்த கலைஞர்களுக்கு ஒரு தொகை தரும். எங்கே சார் கொடுத்தாங்க? நீங்கள் கொடுத்தா ஏன் சார் அவன் வந்து இப்போ வெளியே வந்து கத்த போகிறான், கதற போகிறான்? நடிகர் சங்கம் கொடுத்தா ஏன் வந்து கதற போகிறான்? கொடுக்கலன்னு தானே பேச்சுங்க. சரியா ஏங்கலை நடிகர் சங்கம் சரியாக ஏங்கன்னா சொல்லுங்கள், நான் ஏங்கிச்சு சொல்லுங்கள். அதை தாண்டி உங்கள் மேலே உள்ள குற்றச்சாட்டுக்கெல்லாம் நம்ம போகல சார். இதே விஷால் வந்து நடிகர் சங்கத்தை கைப்பற்ற போது என்ன வந்து அவர் வந்து ஜெயிக்கும் போது என்ன சொன்னார்? ஏற்கனவே ஊழல் நடந்திருக்கு, அந்த ஊழலை வந்து நான் வந்து சிறைக்கு அனுப்புவேன், ராதாரவியை வந்து சரத்குமாரை சிறைக்கு அப்படிலாம் பேசினவர் தான். ஏதாவது பண்ணார், வாழ்த்து தெரிவித்தார் வரலட்சுமி கல்யாணத்துக்கு. வேற என்ன பண்ண சாதிச்சார் அவர்? சொல்லுங்கள். சரத்குமார் அதுவும் பிச்சை எடுத்து தான் கட்டிட்டு இருக்கிறாங்க. அதுவும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 100 கோடி 200 கோடி சம்பளம் வாங்கணும், தூக்கி கொடுத்து ஒன்றும் கட்டின மாதிரி இது வரைக்கும் தெரியல. அப்படி எதுவும் செய்தி வரல. அதுவும் போய் நீங்கள் பேங்க்கில் போய் கடன் கேட்குறீங்க. நான் சொல்கிறது நீங்கள் பாசிட்டிவான விஷயம், நீங்கள் நல்லது செய்கிறீங்க சார். நீங்கள் பில்டிங் கட்டுறீங்க, நீங்கள் என்ன அது பண்ண. ஆனால் சாதாரண நடிகர்கள் நீங்கள் 100 கோடி 200 கோடி சம்பளம் வாங்குறீங்க. ஒரு வெங்கல் ராவுக்கு பிரச்சனை அனுபவிக்கிறதுனா தனுஷ் தான் வந்து 2 லட்ச ரூபா கொடுத்தாங்க சார். 2 லட்சம். அதுவும் அவர் வெளிநாட்டில் இருக்கிறாரு, வந்து பார்த்தீங்கன்னா உதவியாளர் கொடுத்து 2 லட்ச ரூபா வந்து பத்திரிகையில் செய்தி கசிச்சுது, விளம்பரமே இல்லாமல் அந்த உதவி போய் அவர் சேர்ந்தது. மற்றவங்க யாருன்னு அப்படி நம்ம கேட்கணும், எல்லாரையும் கேட்கலாம் சார். ஆனால் நமக்கு அந்த உரிமை இல்லை சார். ஏன் நடிகர் நாங்கள் கொடுக்கணும் கூட கேட்பாங்க. நான் சொல்கிறேன், நடிகர் சங்கத்தை கேட்கலாம்ல. நடிகர் சங்கம் என்ன செஞ்சுது? எந்தெந்த நலிந்த கலைஞர்களுக்கு நீங்கள் என்னென்ன தொகை கொடுத்தீங்க காட்டுங்க. அதுவும் குறிப்பாக இந்த மாதிரி ஒரு சிகிச்சைக்காக கேட்குறவங்களுக்கு, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நோய்வாய்ப்பட்டவங்க, அந்த குடும்பம் நீங்கள் என்ன இறந்த பிறகு அந்த குடும்பத்துக்கு என்ன செஞ்சீங்க சொல்லுங்கள். அதான் இன்னி ப்ராப்பராக இல்லை அப்போ நீங்கள் ஒரு தனுஷுக்கு மட்டும் நீங்கள் ஓடி வந்து நீங்கள் ஒரு அறிக்கை வரீங்களா? வெங்கல் ராவ் கதறும் போது எங்கடா போயிருந்தீங்க நீங்கள்? தனுஷுக்கு தயாரிப்பாளருக்கு ஒரு பிரச்சனை, கார்த்தி வந்து பேசுகிறாரு, கருணாஸ் வந்து பேசுகிறாரு. வெங்கல் ராவ்னு ஒரு நடிகை வந்து கதறினான்ல, எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒருத்த கூட வரவே இல்லையா? வரலையே. அப்போ வந்து பேசிடணும்ல. அப்போ மீடியாவை சந்தித்து பேசணும்ல. நாங்கள் வெங்கல் ராவுக்கு அவருக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணுறோம், போண்டாமணி குடும்பம் இறந்துட்டார், அவருக்கு நாங்கள் செய்கிறோம் சொல்லலையே சார். விட்டுட்டீங்கல்ல. அப்போ உங்களுக்கு சாதாரண நடிகர்லாம் உங்களுக்கு அவ்வளோ கேவலம்.
அப்படி தான் ஆயிடுது. எங்கள் பணக்காரனுக்கு ஒரு மாதிரி நீதி, இவங்க தனுஷுனா நீங்கள் உடனே பேசுகிறீங்க. தனுஷுக்கும் அவங்க தயாரிப்பாளர் சங்கம் அவங்க பார்த்துக்குறாங்க. அது நான் கேட்குறேன், இப்போ கார்த்தி வந்து பேசுகிறாருல, பருத்திவீரம் பிரச்சனையில் இன்னும் பருத்திவீரம் படம் நடிச்சவங்க பல பேருக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட் ஆகலை சம்பளம். இவர் என்ன கிழிச்சிட்டாரு நடிகர் சங்கத்துக்கு வந்து? நீங்கள் சொல்லுங்கள். அறிமுக நாயகன் படம் ஹிட்டு, இன்னும் பருத்திவீரன் பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா தீர்த்துக்க முடியல உங்களால். இப்போ புரியுது, நான் கேஸ் ஏதோ போயிட்டு இருக்குன்னு கேஸ் போயிட்டு இருக்கட்டும் சார், ஆனால் ஒரு சர்ச்சை ஆகிட்டு தானே இருக்குது. அந்த பிரச்சனை தீரல. உங்களுக்குள்ள பிரச்சனை தீர்ந்துட்டா ஏன் சார் நீதிமன்றத்துக்கு போகணும்? பிரச்சனை முடியணும்னா நீங்கள் உங்களுக்குள்ள பிரச்சனையை தீர்த்துக்கணும். அப்போ நீங்கள் அது கோர்ட்டில் கேஸ் இருக்கு, நீங்கள் எதுவுமே தலையிட மாட்டீங்கன்னு சொன்னால் இதுவும் கூட விட்டுருங்க. தயாரிப்பாளர் காட்சி தனுஷ் அவங்க பார்த்துக்கிறாங்க, தீர்த்துக்க முடியலன்னா கோர்ட்டுக்கு போகிறாங்க. இப்போ நடிகர் சங்கம் உள்ளே எதுக்கு வரணும்? தயாரிப்பாளர் சங்கத்தில் அவருக்கு படம் வந்து நடிக்கிறேன்னு அட்வான்ஸ் வாங்கிட்டாரு, நடித்து கொடுக்குறன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இவர் எவ்வளோ வாங்கினாரு, எவ்வளோ கொடுத்தாங்க, எத்தனை படத்துக்கு வாங்கியிருக்காரு தெரியாது. அதுக்கப்புறம் அதை தாண்டி அவர் வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து படங்களில் வந்து இயக்குறாரு. இயக்குனருக்கு ஒரு சம்பளம் இருக்குது, நடிகருக்கு ஒரு சம்பளம் இருக்குது. இதெல்லாம் வாங்கியிருக்காருல இந்த ராயன் படத்தில். அதுக்கப்புறம் அதில் வந்து ஏதாவது பார்ட்னராக இருக்கிறாரான்னு நமக்கு தெரியாது, இருந்தாலும் இருக்கலாம். அப்போது இயக்குனருக்கு ஒரு சம்பளம், நடிகருக்கு ஒரு சம்பளம், 2 சம்பளம் வாங்குறீங்கல்ல. அப்போது ஏற்கனவே அட்வான்ஸ் வாங்கினவங்களுக்கு வந்து நீங்கள் பதில் சொல்லணுமா இல்லையா? அப்போவும் கூட அந்த தயாரிப்பாளர்கள் சங்கம் வந்து நியாயமாக நடந்திருக்கு. எப்படி நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் முடிஞ்சு ரிலீஸ் எல்லாம் ஆகி ஒரு வாரம் கழித்து தான் இப்போ சொல்கிறாங்க அடுத்த படம் பூஜைக்கு போயிட போகிறாங்கன்றதுக்காக சொல்கிறாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த பிரச்சனை பேசலாம் வாங்க, கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த படத்துக்கு போங்கன்னு சொல்கிறாங்க. இதை விட என்ன வேணும்? இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் சொல்லலாம். இல்லை படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு மாதம் முன்னாடி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக இப்படி பண்ணாங்க. படமெல்லாம் முடிச்சிட்ட பிறகு அடுத்த படத்துக்கு எந்த டிஸ்டர்பும் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக என்ன சொல்லுன்னு கேட்டால் முன்கூட்டியே சொல்கிறாங்கன்னு கேட்டால், நீங்கள் கலந்து ஆலோசனை பண்ணிட்டு ஏற்கனவே நீங்கள் அட்வான்ஸ்லாம் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு நினைவுபடுத்துகிறாங்க. இது எந்த வகையிலும் தயாரிப்பாளர் சங்கம் தவறு பண்ணாமல் எனக்கு தெரியல சார். ஓகே சார், நடிகர் சங்கம் தயாரிப்பாளர் சங்கம் பிரச்சனைகளை தொடர்ந்து பேசுவோம் சார். நேர்காணலுக்கு மிக்க நன்றி. நன்றி சார். நன்றி.